நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வருஷம் ஆகட்டும், இந்த 3வது மாதம் ஆகட்டும், நீங்க எதை நினைக்கிறீங்களோ, வேண்டிக் கொண்டிருக்கீங்களோ, அதிகமாய் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். 2 அப்பர் 5 மீன் தான், 5 அப்பர் 2 மீன் தான். ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. இது எப்படி இவர் போஷிக்க போறாருன்னு ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவர் என்று சொல்லுவோம். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறவர் ஆண்டவர். இந்த நாட்களில் நீங்க நினைப்பதற்கும், உங்க நினைவு என்னவென்று உங்களுக்கு தெரியும். அடுத்த யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இந்த மாசத்துல உங்க நினைவுகள் என்ன? நீங்க தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது உங்க நினைவுகள் என்னவென்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க நினைப்பதற்கும் நினைச்சதை வேண்டிக் கொள்றீங்களே, அதற்கும் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் அதிகமாக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு கடைக்கு ஒரு கை குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது அந்த பையன் ரொம்ப சுட்டி ஏதோ இது பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த கடைக்காரன் அந்த பையனுக்கு பார்த்து கிள்ளி இது பண்ணி முத்தம் கொடுத்து அந்த பையனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு முட்டாய், சும்மா அனுப்பக்கூடாதுல்ல, சாக்கிலிட்டு பாட்டில் திறந்து அதில் அந்த பாட்டிலும் காமிச்சு, தம்பி நீ எடுத்துக்கோ 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 சொன்னாரா. இந்த பையன் நினைச்சால எடுக்கவே இல்லை. ரொம்ப விவரமானவன், எடுக்கவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு கோபம் வருதுட்டே, அண்ணாச்சி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, எர்றா எர்றான்னு சொல்லி இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கையை உள்ள விட்டு எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, அவருக்கு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு, சரிப்பான்னு சொல்லி அவரு கையை உள்ள விட்டு கை நிறைய எடுத்து கொடுக்கும்போது சட்டை ஏந்திரானாமா. வாங்கிட்டு இந்த அம்மா வெளியே வந்துருச்சு. வீட்டுக்கு வரும்போது சொல்லுது, ஏண்டா இப்படி நீ பண்ண? அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு முட்டாய் கொடுக்க எடுத்துக்க சொன்னாரு, நீ எடுக்காம ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லும் போது அவன் சொன்னானா, அம்மா நீ அப்படி சொல்லாத, என் கை சின்ன கை, உள்ள நான் கை விட்டு எடுத்தா 2 முட்டாய் 3 முட்டாய்க்குள்ளதான் வரும், அவ்வளவுதான் என் கை பிடிக்கும். ஆனா அவர் கை எப்படிப்பட்ட கை? பெரிய கை. இப்ப அவர் கொடுத்ததுனால பாரு எவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சான். ஆமா, இதுக்கு பேரு பிஞ்சில பழுத்ததுன்னு சொல்லலாம், அல்லது ரொம்ப விவரமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படித்தானே? தேவன் நமக்கு கொடுக்கிறத நாம நினைக்கிறதை விட அதிகமா செய்கிறவர். அல்லேலூயா. எகிப்து தேசத்துல இந்த பாடல் வரும்போதெல்லாம் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரு. அந்த வரி வரும்போது எனக்கு என்ன ஞாபகம் தெரியுங்களா? பொன்னோடும் குருமாவோடும் புறப்பட செய்தாரு. மகேந்திரோடைய சித்தப்பா சித்தி இருக்காங்க, அவங்க இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். பொன்னோடும், அவர் பேர் பொன்னோடு, அந்த அம்மா பேரு குருவமா. பொன்னோடும் குருவமோடும் ஆண்டவர் புறப்பட செய்தாரு அப்படின்னு சொல்லுவோம். தேவன் நம்மளை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார், நிறைவுள்ளவராக அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த நாட்களில் நீங்க என்ன விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணும்? நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். கிரியை என்ன? செயல்படுவது. கிரியை என்ன? என்னது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை என்றால் செயல்பாடு. இந்த நாட்களில் நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட போகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க கேட்டது என்ன, ஆண்டவர் கொடுத்தது என்ன என்று என்ன செய்ய போறோம்? சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகும் புஸ்தகம், என்னாகும் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னாகும் 11:5. இந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே இருக்கிறார்கள்.
ஆண்டவர் அவர்களை போஷித்துக் கொண்டுதான் வருகிறார். என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், குறையில்லாமல் நடத்துகிறார். போட்டிருந்த சட்டை பழசாகல, போட்டிருந்த உடை பழசாகல, அவங்க போட்டிருந்த செருப்பு கூட அந்து போகலையா. எத்தனை வருஷமா? 40 வருஷமாய் அவங்க போட்டிருந்த செருப்பு கூட என்ன செய்யல? அந்து போகவில்லை, பழசாகவில்லை என்று வேதத்தில் வசனங்கள் இருக்கிறது. இப்ப இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது இவங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது பாருங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சம், மச்சங்கள், மீன்கள், எகிப்தில கிரயமில்லாமல் விலையில்லாமல் என்ன சாப்பிட்டோம்? மீன்களை சாப்பிட்டோம். அப்புறம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோம்? வெள்ளரிக்காய். அப்புறம் கொமட்டிக்காய், கீரை, வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எங்க இருந்து எதை நினைக்கிறாங்க? வனாந்தரத்தில் இவங்க போக வேண்டிய இடம் எது? கானான். கானான் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். கடவுள் இவங்களுக்கு வாக்கு கொடுத்த ஒரு தேசம். அங்க நீ கட்டாத வீட்டுல குடியிருக்க போகிற. நீ எங்க இருக்க போற? நீ கட்டாத வீட்டுல குடியிருக்க போகிற. நீ தோண்டாத ஊற்றுல, நீ ஊற்றுன கிணறு, நீ தோன்றாத ஊற்றுல தண்ணி குடிக்க போகிற. நீ நடாத திராட்சை தோட்டத்தையில நீ புசிக்க போகிற. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது முன்னாடி இருக்கு. இந்த பயப்புலகை எதை நினைக்கிறாங்க? மீனை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், பச்சை மிளகாய் சாப்பிட்டோம், கொம்புட்டி கிழங்கு சாப்பிட்டோம், வெள்ளைப்பூடு கீரை சாப்பிட்டோம். ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? கட்டாத வீடு, நடாத தோட்டம். விளங்குதா? கட்டாத வீடு, நடாத தோட்டம், தோண்டாத தண்ணி, அடிமைத்தனம் இல்லாத, சரியா சொன்னீங்க, அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை. அங்க ஒருத்தருக்கு என்ன செய்ய? அடிமை. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கும் போது இந்த பக்கிக்கு என்ன செய்யுது? பின்னாடி யோசிக்குது. எது? திங்கிறது. இன்னைக்கு சில பேர் எதை எடுத்தாலும் சாப்பாடு 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 சாப்பாடு. கேட்டீங்களா? இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்களோட மற்ற சிலர் பேர் வந்துட்டாங்களாம். அதுக்கு மேல் இருக்கிற வசனம் பாருங்க. அதுக்கு மேல் இருக்கிற வசனம். பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாகி மேயிற மாட்டை கெடுத்த மாதிரி. கேட்டீங்களா? இவங்க மட்டும் வரல, இவங்களோட சேர்ந்து எகிப்தில் யாரும் வந்துட்டாங்க. அந்நியவர்களும் யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, மற்றவங்களும் வந்துட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களுடைய வேதம் அடையாளம் காட்டுது? அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா? எது மேல இச்சை? சாப்பாட்டு மேல இச்சை. ஹோட்டலுக்குள்ள சாப்பிட போகும்போதே அடுத்தவங்க என்ன சாப்பிட்றான்னு பார்த்துட்டே உள்ள போய் உட்கார்ற கூட்டம். அந்த இலையை பார்த்துட்டே போறது. இவன் என்ன சாப்பிட்றான், அவன் என்ன சாப்பிட்றான், இவன் என்ன சாப்பிட்றான். பார்க்குறோமா இல்லையா? நம்ம நினச்சி போவோம், 4 இட்லி சாப்பிடுவோம், ஒரு தோசை சாப்பிடுவோம், ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவோம். நம்ம மைண்டு அதுதான். ஆனால் அதோடு நம்ம போக மாட்டோம். யார் சாப்பிட்றாங்கன்னு என்ன செய்வோம்? பார்த்துட்டே போ. இச்சை உள்ளவர்களாகி. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? இச்சை உள்ளவர்கள். யாரோட வந்துட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களோட வர்றாங்க. அழைக்கப்பட்ட ஜனங்கள் அழைப்பு இல்லாத மக்கள் கூட வந்ததினால அவங்களுக்குள்ள இருந்த இச்சை இவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அது இல்ல, இது இல்ல, அது இல்ல. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள ரட்சிக்கப்படாதவருடைய உறவு வந்துட்டா அவங்களுடைய துர் ஆலோசனையினால நாமளும் என்ன செஞ்சிருவோம்? இச்சை உள்ளவராகி வனாந்தரத்தில் அநேகர் மரித்து போனாங்கன்னு வேதம் இருக்கிறது.
நம்முடைய பிரயாணம் பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி இருக்கிறது. அங்க நீ நட்டாத திராட்சை செடி, கட்டாத வீடு, தோண்டாத கிணறு இருக்கிறது. அடிமை இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்ல வார்த்தை சொன்னீங்க தம்பி, தேங்க்யூ. நல்ல எப்படிப்பட்ட வார்த்தை? அடிமை இல்லாத ஒரு வாழ்க்கை. இதை பிசாசு மறைச்சி திங்கிறதுல கொண்டு போய் வச்சுட்டான். ஏன் எங்களுக்கு மச்சம் இல்லை? இப்ப இவங்களோட குறை என்ன? மச்சம் இல்லை, கிழங்கு இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூடு இல்லை, கீரை இல்லை. ஏன் சொல்ல வேண்டியதானே? சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, சாபம் இல்லை, அடிமை வாழ்க்கை இல்லை. விளங்குதுங்களா? இது சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் சொல்றாரு, எங்களுடைய முன்னோர்கள் எகிப்தில தங்க இதயத்தினால எகிப்துக்கு போயிட்டாங்க. நாங்களாம் முன்னாடி ரட்சிக்கப்படாத இருக்கும்போது என்ன நல்லா சாப்பிட்டோம், கொடுமுடிக்கு போனோம். எங்க போனோம்? கொடுமுடிக்கு போனோம். ஆட்டை மட்டும் தான் தூக்கிட்டு போனோம், பாட்டிலையும் சேர்த்துல என்ன செய்தோம்? எடுத்துட்டு போனோம். அங்க அது பண்ணோம், அங்க இது பண்ணோம். ஏன்? சாபம் இல்லாமல் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரே. முற்பிதாக்களுடைய சாபங்கள், வியாதி இல்லாம கடவுள் செஞ்சிருக்கிறாரே. சமாதானத்தோட வந்திருக்கிறிய. இதெல்லாம் மறந்துட்டு இவங்க இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? அந்நிய ஜனங்கள், கடவுளை அறியாத ஜனங்கள் இவங்களுக்குள்ளே வந்ததினாலே அவங்களோட இவங்க பழகி 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 இந்த மூளை அந்த மூளைக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃப்ரெண்ட் ஆன பிறகு அவங்க விடுகிற சாபமே நம்ம விடுறது, அவங்க சொல்ற குறையே நம்ம சொல்றது, அவங்களுக்கு என்ன புத்தி இருக்கோ அதுவும் நமக்கு என்ன செஞ்சிருது? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, பழகி பழகி அவன் ஃப்ரெண்ட், அவன் மூளைக்கு என் ஃப்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? அடிமை, அதை நண்பர் ஆயிருச்சு. உங்க வீட்டில் அழைப்பு பெற்றிருக்கிற நீங்கள், உங்களுடைய பிரயாணத்தில் அழைப்பு பெற்றிருக்கிற நீங்கள், உங்களோடு யார் வருகிறார்கள்? யோசிச்சு பாருங்க. அழைப்பு பெற்ற நீங்கள் அழைப்பு பெறாதவர்களோடு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா அந்த பயணம் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்போட போறீங்க. கூட வர்றவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த பயணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தான் பிளான் பண்ணுவானே தவிர, உன்னுடைய பயணத்தை துவங்குவதற்கு அவன் எந்த விதத்தில் உனக்கு உதவியா என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். லக்கை நோக்கி தொடர்கிற நீ அந்த தரிசனத்தை பெற்றவன் கூட வந்தால், ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விட்டு அவன் போய்கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம லக்கு எங்க இருக்கு? தூரம் இருக்கிறது. இப்ப இவங்க கேட்டுட்டே வர்றாங்க. வந்தோடனே இவர் ரொம்ப சங்கடப்படுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரு இது வேணும்னு சொல்லி அவங்க என்ன செய்தார்களா? அழுதாகலாம். யாருக்காச்சும் சாப்பாட்டுக்காக இது பண்ணுவாங்க, அழுவாங்களா? அழுகிற, ஐயோ எங்களுக்கு கறி இல்லையே, ஐயோ மீன் இல்லையே, ஐயோ அது சாப்பிட முடியல, சாப்பிட முடியல. சாப்பிடு, கடவுள் தான் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவங்க சாப்பாடு சாதாரணம் இல்லை, ஸ்பெஷல் சாப்பாடு. தூதர்கள் உண்ணும் உணவு கொடுக்குறாரு. இது இவங்க சாப்பிட்டு புளிச்சு போச்சான். என்ன ஆயிடுச்சு? புளித்து போன ஒரு வாழ்க்கை. காரணம், இவங்க புளிச்சு போனதுக்கு யார் காரணம்? அதான் ஒரு மாவு நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு தயிர் ஆக்கணும்னா வெறும் பால் உங்களுக்கு தயிர் ஆகாது. அது புளிக்கணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் புளிச்சது கொண்டு வந்து ஊற்றணும். புளிச்சதை ஊற்றினாதான் இது என்ன செய்யும்? புளிக்கும். அப்ப புளித்து போனவர்களோடு நீ உறவை வைத்திருந்தால் நீயும் புளிச்சு போயிருவ. நீ என்ன செஞ்சிருவ? புளிச்சு போயிருவ. அழுகுறாங்களா? ஐயோ கறி இல்லையே. சாப்பாட்டு பிரச்சனையா இது? உன் நித்திய ஜீவனுக்கு போற பிரச்சனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அழுகுறாங்க. 10ஆம் வசனம் பாருங்க. அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசல்ல நின்னுக்கிட்டு அழுதாங்களாம். எதுக்காக? ஐயோ நான் சீக்கிரமா கானானுக்கு போகணுமே, எப்ப போற அந்த அழுகு இல்ல. ஐயோ நல்லா ஜெபிக்கணுமே என்ற அந்த அழுகு இல்ல. என்ன எதுக்காக அழுதாங்களா? வெள்ளரிக்காய் வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூடு வேணும், இதுக்கெல்லாம் அழுவாங்களா? பாஸ்டர் நாங்களாம் அப்படி அழுகவே மாட்டோம்.
நீங்க அழுகிறதெல்லாம் வேற விதத்துக்கு அழுகிறீங்க. நீங்களும் ஜெபிக்கும் போது என்ன வருது? அழுகு வருதுல. அதுவும் இந்த பூமிக்குரியதான். இந்த பூமிக்குரிய காரியத்தையே பேசி 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 அதுக்காகவே ஜோமனி அதுக்காகவே அழுது 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 உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் வத்தி உன் கண்ணெல்லாம் கருவிழியாக மாறி, அப்படித்தானே? நாம எதற்காக அழுகிறோம்? நித்திய ஜீவனுக்காக அழுகிறோமா? இல்ல இந்த பூமிக்குரிய காரியம்? அவங்க பூமிக்குரிய காரியம் தான் வேணும்தான் என்ன செய்தாங்க? அழுதார்கள். அடுத்த பாருங்க, மோசே கேட்டான். யார் கேட்கிறான்? இவங்க அழுகிறது. அவங்க அவங்க வீட்டு வாசல் வந்து நின்றுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. தன் கோத்திரம் மொத்தம் கோத்திரம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அதோட இவங்களுக்கு இருக்கிறாங்க. இவங்க செஞ்ச வேலை, அதாவது ஒரு படி பால் தயிர் ஆகிறதுக்கு ஒரு படி தயிர் என்ன செய்ய மாட்டீங்க? ஊற்ற மாட்டீங்க. 1 லிட்டர் தயிராக்கணும்னா எத்தனை ஊற்றுவீங்க? எத்தனை புளிச்ச இது ஊற்றுவீங்க? சும்மா இவ்வளோ ஊற்றுவீங்களா? அது புளிக்க தன்மை இருக்கிறதுனால இந்த 1 படியோ 2 படியோ 2 லிட்டரோ இது புளிக்க வச்சிடும். இந்த கொஞ்ச ஜனங்கள் இந்த 12 இந்த கோத்திரத்தையும் புளிக்க வச்சுட்டாங்க. 1 குடம் பாலுக்கு 1 துளி விஷம் சொல்லுவாங்கல்ல, ஆமா இல்லையா? அப்ப இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாரும் அவங்க அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஓடு அழுகுறாங்க, புள்ள குட்டியோட அழுகுறாங்க. எப்படி இருக்கும்? ஒரு ஊரே அழுதா எப்படி இருக்கும்? மோசே கேட்டான். என்னடா இவங்களுக்கு ஆட்சி? நல்லாதானே இருந்தாங்க, ஏன் இப்படி வீட்டு வாசல வந்து ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அழுகுறாங்கன்னு சொல்லி கேட்டார். அடுத்த வரி பாருங்க, முக்கியமானது. கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டாக்கிற்று. கர்த்தருக்கு என்ன வந்துருச்சா? மிகுந்த கோபம். இவங்களுக்கு ஆண்டவர் அந்த எகிப்தில் செஞ்ச நன்றியை மறந்து விட்டார்கள். பிள்ளைகளை கொன்னாங்க, அது மறந்துட்டாங்க. ஒரு நேர சாப்பாட்டுக்காக பகல் வெயிலில் உஷ்ணத்துல இரவு வரைக்கும் வேலை செய்வாங்க, செங்கல் அறுப்பாங்க, இரவு முழுவதும் வேலை செய்வாங்க, பகல் முழுவதும் வேலை செய்வாங்க. ஒரே நேரம் சாப்பாடு தான். அது எந்த நேரம்? ராத்திரி மட்டும்தான். அதாவது ராபோஜனம் என்று சொல்லுவார்கள். இப்ப நம்ம எடுக்கிறோமே ராபோஜனம், இந்த ராபோஜன வார்த்தை எதிலிருந்து வந்தது? எகிப்திலிருந்து வந்த வார்த்தை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? திரு விருந்துன்னு சொல்றோம். என்ன விருந்து? திரு என்னால் மரியாதை, விருந்து என்றால் கர்த்தருடைய அப்பத்தையும் சரியத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோம். இது எல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை மறந்துட்டாங்க, அவங்க பட்ட பாடுகளை மறந்துட்டாங்க, பிள்ளைகளை சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் நைல் நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த மூதேவிகளுக்கு என்ன வரல? யாவகம் வரல. என்ன யாவகம் வந்து போச்சு? திங்கிறதுல யாவகம் வந்து போச்சு. அங்கே கடா வெட்டுவோம், இங்கே பொங்கல் வைப்போம், அங்கே போவோம், இங்கே போவோம், அப்படித்தானே? திங்கிறதுலையே இது வரைக்கும் எத்தனை தின்னு இருப்போம். நினைக்க வேண்டிய காரியத்தை நினைக்காமல் நினைக்க வேண்டாத காரியத்தை நினைக்கிறார்கள். அப்ப இப்படி சொல்லும் போது கடவுள் செய்த நன்றி என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. செஞ்ச நன்றியை மறந்தா கோபம் வருமா வராதா? அவையார் சொல்றாங்க, உப்பிட்டவரை உப்பு கொடுத்தாலே உள்ளவன் நினைக்கும் போது இத்தனை நன்மைகளை பண்ணின ஆண்டவருக்கு விரோதமாக அதை மறந்தாங்கன்னா ஆண்டு கோபம் வருமா வராதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அடுத்த அற்புதங்கள் நமக்கு வேண்டும் என்றால் ஏற்கனவே நடந்த அற்புதத்துக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு இது செய்த ஆண்டவர் இதையும் செய்வார். அல்லேலூயா. அதுல 1-2 தவறி போகலாம். நீங்க ஜெபிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்று கிடையாது. ஏன்னா உங்க சித்தம் அல்ல, தேவ சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? நிறைவேறும். அது தவறி போனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை குறை சொல்ல கூடாது. கேட்டீங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு என்ன வந்ததா? மிகவும் கோபம் உண்டது, பொல்லாப்பா இருந்தது. இப்போ 2 பேரும் கோபப்பட்டாங்க. வழி நடத்தி கொண்டு வந்த தலைவனும் கோபப்படுகிறான், ஆண்டவரும் கோபப்பட்டார். நெல்லோருக்கு பேயும் மழை எல்லோருக்கும் சொல்லுவார்கள். இங்க கெட்டவங்கள் இருந்ததுனால இவங்களோட பங்கெடுத்தாலும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து போச்சு.
அதுக்கப்புறம் மோசே ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் இருக்கிற விட செத்து போறது நல்லா இருக்குமே, இவங்க என்கிட்ட கறி வேணும்னு அழுகுறாங்களே, நான் எங்க போறது ஆண்டவரே, நான் என்ன செய்யறது ஆண்டவரே. ஒருத்தர் 2 பேரா, ஆம்பளை மட்டும் 6 லட்சம், ஒருத்தர் ஒரு குண்டா சாப்பிடுவான். 6 லட்சம் ஆண்கள் மட்டும், ஒருத்தர் குண்டா சாப்பிடுவான். ஆண்களே 6 லட்சம்னா ராஜா மாதிரி மனைவிகள் இருந்தா எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய இருந்திருப்பாங்களே. ராஜா மாதிரி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா இவங்க கணக்கு என்ன? ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்க ஆம்பளைங்க சாதாரண ஆட்களை உங்களுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் ஒரு குண்டா என்ன செய்வான்? சாப்பிட்டுருவான். இவங்களுக்கு நான் எங்க இருந்து போறது ஆண்டவரே? அழுகுறான். வழி நடத்துற தலைவனை அழுக வச்சுட்டாங்க. இவங்க அழுததோடு வழிநடத்தி கொண்ட ராஜாவா இருக்க வேண்டிய அந்த மோசே இந்த ஜனங்களுக்காக 40 வருஷம் ஆடு மேய்ச்சி இன்னைக்கு வனாந்தரத்தில் மழையிலையும் காற்றிலையும் வெயிலையும் இவங்களுக்காக வந்தா இவனையும் புலம்ப வச்சுட்டாங்க. கடைசியில் இவன் பண்றான் ஜெபம். மோசே, நீங்க அந்த பகுதி வீட்டில் படிச்சு பாருங்க. ஆண்டவரே, நானா இவளை பெற்றேன், நான் ஒருத்தனா என்னால இந்த பாரத்தை என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல. ஆண்டவரே, நீங்க தானே கூட்டுக்கிட்டு போன்னு சொன்னீங்க. இவங்க என்ன செய்யறாங்க? சாப்பாட்டுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, என்னை கொன்று போடும். மோசே, நான் சாகணும்னு கேட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு இவங்க தொந்தரவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாகிற வார்த்தை திடீர்னு வருமா? எப்போ வரும்? நல்ல சந்தோஷமா இருக்க 3 நேரம் நல்லா தின்னு நல்ல டிவி சீட்டில் பார்த்து நல்லா பண்ணி ஜாலியாக இருக்கும்போது சாகுறதுக்கு யாருக்க ஆசை வருமா? அப்படி சொல்லுவீங்களா? எப்போ வரும்? கஷ்டமா இருக்கும்போது, நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும்போது, நம்ம வீட்டில் சரிங்களா, நம்ம பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும்போது, இந்த வாழ்க்கை வாழுதை விட அப்படிதான் நினைப்போம். இப்ப மோசே இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, இவன் சாகிறதுக்கே முடிவு பண்ணிட்டான். என்ன செஞ்சிருங்க? கொன்றுங்க ஆண்டவரை. வழி நடத்தின தலைவனை அழுக வச்ச பாவிகள். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். சரி, நமக்கு நேரம் இல்லை. நான் இன்னும் செய்திக்குள்ள போகல, தலைப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். செய்திக்கு நினைச்சல போகல. செய்தி என்ன? நீ நீ நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருக்கு செஞ்சதை நம்ம இன்னைக்கு பார்த்து அதோடைய அது பேக்ரவுண்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி அழுகிறாரு, என்னால் இந்த பாரம் சுமக்க முடியாது அப்படி சொல்லும்போது, சரி உன்னால் ஒருத்தர் சுமக்க முடியலப்பா சொல்லிட்டீல்ல, ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்துக்கோ, உன் மேல் இருக்கிற ஆவியை அவங்க மேலே வைக்கிறேன். இப்போ நம்ம ஆலயத்தில் இந்த கம்பி கொஞ்சம் ரேட்டு கூட தான், இதுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு, வேலைக்கு ஒருத்தர் தான் போகிறாரு. பெரிய குடும்பம், சின்ன குடும்பம் என்ன ஆகிட்டு இருக்கு? 2 இருந்தது 3 ஆச்சு, 3 இருந்தது 5 ஆச்சு, 4 ஆச்சு, 4 இருந்தது 5 ஆயிடுச்சு. அவங்கவங்களுக்கு தக்க ஒரு செலவுகள் உண்டு, அதில் இது பெரிய ஒரு செலவு தான். இப்போ முன்னாடி நேற்று ஒரு தம்பி சொன்னாங்க, முன்னாடி அந்த செலவு கொஞ்சம் கூடுதலாக வருதுண்ணே. எப்படி இருந்தாலும் அது ஒருத்தரை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, ஒருத்தரால செய்ய முடியாது. உண்மைதான். மோசே சொன்னாரு, என் ஒருத்தரால இந்த பாரத்தை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்படியா, ஒரு 70 பேர்த்த தேர்ந்தெடுத்துக்கோ, உன் மேல இருக்கிற ஆவி அவங்க மேல என்ன செய்யறேன், வைக்கிறேன்னு சொல்லும் போது 70 பேர்த்த என்ன செய்தாரு, தேர்ந்தெடுத்து அந்த ஆவியை அவங்க மேல வச்சார். இப்ப ஒருத்தர் மட்டுமல்ல, 70 பேர் கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப அந்த மேட்டரை முடிச்சுட்டு 18ஆம் வசனம் பாருங்க. இப்ப அந்த ஜனங்கள் அழுதாங்கல்ல, அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் காணுங்க. யோசுவாவில் ஒரு வார்த்தை இருக்கு. இங்க மோசே மூலியமாக என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா, நாளைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இப்ப எப்படி இருக்கிறீங்க, அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அவங்கள பார்த்து நீ பேசு, நாளைக்கு நீ பரிசுத்தப்படுத்திக் கொள், நீங்க இறைச்சி சாப்பிடுவீங்க. உங்களுடைய பர்பஷன் அதுதானே. ஞாயிற்றுக்கிழமை ஆனால்
ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு இருக்கணும் இல்லையா? இல்லாட்டி எப்படி இருக்கும்? ஒரு இன்ட்ரெஸ்டே, சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பேர் வச்சாங்க, கரிநாள். என்ன நாள்? கரிநாள் என்று சொல்லி முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த கல்யாணமோ, எந்த உப்பு மாத்துறதோ, பருப்பு மாத்துறதோ, வெந்தயம் மாத்துறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஆகாத நாள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேடி தேடி வைக்கிறாங்க. ஏன்னா நாள் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய நேரம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் லீவு, இது ஒன்று செய்யலாம். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள். உங்க நோக்கம் அதுதானே. நித்திய ஜீவன் குறித்து உங்களுக்கு நோக்கம் இல்லைல்ல, பரலோகத்தை குறித்து உங்களுக்கு நோக்கம் இல்லைல்ல, கட்டாத வீடு குறித்து உங்களுக்கு நோக்கம் இல்லைல்ல, திராட்சை தோட்டம் உங்களுக்கு நோக்கம் இல்லை. உங்க நோக்கம் எது? கறி திங்கணும். என்ன திங்கணும்? கறி திங்கணும். நீங்க இறைச்சியை சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட ரெண்டு காரியம் இங்க ஆண்டவர் சொல்றார். எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார் என்று கேட்டீங்கல்ல, எங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார், எங்களை சுகமாக்குகிறவர் யார், என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பது யார், ஒரு கேள்வி இருக்குல்ல. என் குடும்பம் சமாதானம் வருவதற்கு படுத்துவது யார், என் பலவீனம் நீக்குவது யார், யார், ஒரு கேள்வி. எங்களுக்கு கறி கொடுப்பவன் யார் என்று நீங்க சொன்னீங்கல்ல. அப்போ ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆப்டால் கறி கொடுக்க மாட்டாரா? மேக ஸ்தம்பத்தை மேல வச்சு இவங்களை ஏசியிலே நடக்கபடி செய்த ஆண்டவரால கறி கொடுக்க முடியாதா? இரவில குளிர். நான் ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடி நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரம்? பகலானா பயங்கர வெயில், சூடு, பயங்கர சூடு, உடம்புல கொப்பளங்கள் வந்துடும், அப்படிப்பட்ட ஒரு இது. ராத்திரியான குளிர், பயங்கர குளிர், சீதோஷனம் அப்படி என்ன செஞ்சிடும்? மாறிடும். பகல் பயங்கர வெயில், இரவில் பயங்கர குளிர். அதனாலதான் பகலில் ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தை கொடுத்தார். இந்த மாதிரி இது கூட ஏசி மாதிரி இல்லை. நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா, கொடைக்கானல், வால்பாறை, மூணாறு இப்படி போனீங்கன்னா சில வேலை எப்படி இருக்கும்? சிலு சிலு சிலு. அந்த மாதிரி தான் அவங்க பிரயாணம் 40 நாள் ஏசியிலே நடந்தாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் செய்த ஆண்டவர் ஆற்றால் ஒரு கறி கொடுக்க மாட்டாரா? அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து ராத்திரியிலும் அவங்களை ஜூடாக்குனவர். இந்த கார்ல இருக்கும், பகல வெயில போனா ஏசி இருக்கும், ரொம்ப குளிர் நேரத்தில் என்ன இருக்கும்? ஹீட்டர் இருக்கும், கார்ல இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் ஜனங்கள் நடத்தி வந்தார். இப்படிப்பட்ட பாதுகாத்த ஆண்டவர் கறி கொடுக்க மாட்டாரா? கறி வேணும் என்றா கொடுத்திருப்பார். குறை சொல்லி கேட்காமலேயே இத்தனை செய்த ஆண்டவர் ஆப்டால் ஒரு கறி கொடுக்க மாட்டாரா? அவரால் கொடுக்க முடியுமா? முடியாதா? இப்ப கேட்கிறவங்க இங்க தேவை மட்டும் சொல்லல, குறை சொல்லுறாங்க. கொடுப்பவன் யார் என்று நீங்க சொன்னீங்களே, ஆண்டவர் கேட்டார்ல. அப்படிதானே முத வாசிச்சோம் 10ஆம் வசனத்துல. கேட்டார் இருக்குல்ல, அவங்க அழுகிறது கேட்டார். அழுகும்போது என்ன சொல்லிட்டு இது பண்ணிருப்பாங்க? அழுதுருப்பாங்க. எப்படிலாம் சொல்லி எழுதிருப்பாங்க? இருக்கும் போது ஆச்சு என்ன செஞ்சோம்? நல்ல கறி சாப்பிட்டோம், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆச்சு நல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தோம், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்ப ஒன்னு நினைச்ச முடியும், இது வரைக்கும் வருது, அதுக்கு மேல பேச முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னா பேசாதேன்னு. அடிக்கலாம்னு கை ஓங்குற ஆண்டவர் சொல்லிட்டாரு அடிக்க கூடாதுன்னு. அப்ப இருக்கும்போது ஃப்ரீயா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். யாரு உன்னை மதிச்சா? அப்ப யாரு உன்னை கவனப்படுத்தினா? தேவன் இடத்துல நன்மை நீ கேளு, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்வார். தேவன் ஏற்கனவே செய்த நன்மையை சொல்லி கேளு, அடுத்த நன்மை உனக்கு தருவார். குறை சொல்லிக்கிட்டே இருந்தா கொடுப்பாரா? நீங்க கொடுப்பீங்களா? உங்களை பார்த்து எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, குறை நிறைய சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தேவை இருக்கு, ஒரு 1000 ரூபா கொடுக்கணும், நீங்க தருவீங்களா? இவ்வளவு நேரம் மூச்சு விடாம என்னை வஞ்சிட்டு பணம் கேட்குறியா? போயா? சொல்ல மாட்டோமா? அப்போ ஒரு நன்மை ஒருத்தர் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த மனுஷனுடைய நல்ல விஷயம் இருக்கும் சொல்லணும்.
சில சம்மந்தமெல்லாம் பேசுவாங்க. போன வாரம் நாங்கள் வரும்போது நீங்கள் அங்கே நின்னீங்க, அங்கே டீ கிடையாது, நானும் பார்த்தேன் உங்களை. இது தேவையே இல்லை. இவனுக்கு தேவை 1000 ரூபா. எடுத்துடனே கேட்க மாட்டான். கேட்பானா? எடுத்துடனே எனக்கு 1000 கூட 10,000 கூட கேட்பானா? அப்போ என்ன செய்வான்? அவனுடைய நல்ல விஷயங்களை ஆமாம், நீங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் நல்ல வேலை கையெழுத்து போட்டு இது பண்ணிட்டீங்க, இது இவனுக்கு சம்மந்தம் இல்லாதது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது, முடிச்சிருக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் இல்லாமல் இந்த குடும்பமே இல்லை. அப்படி சொல்லி அவனுடைய சில காரியங்கள் சொல்லும்போது இவர் என்ன செஞ்சார், அப்படியே இறங்கிடுவார். சரி, இவ்வளோதான் பெரிய கடைசியில் சரி நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, நாளைக்கு கழிச்சு கொடுத்துட்றேன். இப்படி கேட்கும்போது என்ன செய்வாங்க? இது கடன் கேட்கறதுடைய மெத்தேடு. கடன் கேட்கறதுடைய இப்படி தான் கடன் கேட்கணும், அப்படி தான் கேட்பாங்க. அவங்கள நல்லபடியாக பேசி அவங்கள கொஞ்சம் ஐஸ், அதுக்கு பேர் ஐஸ்ன்னு சொல்லலாம், அல்லது புத்திசாலித்தனமோ சொல்லலாம். சில பேர் இப்படி சொல்லும் போதே புரிஞ்சிருவாங்க, இந்த எலி அம்மனத்தோடு வருதுன்னா ஏதோ விஷயத்தோடு என்ன செய்யுது வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் சரி அப்படி சொல்லி இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய நல்ல காரியங்கள் சொல்லி கேட்கும்போது அவன் நிச்சயமான செய்வான், கொடுப்பான். இது மனிதனுக்கு உண்டான காரியம். அப்போ கடவுள்கிட்ட இருந்து சில நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவரை ஐஸ் எல்லாம் வைக்க முடியாது, அவரே ஐஸ் கட்டி மழை தான். அதனால் அவர் ஒன்று என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அவர் செய்த நன்மைகளை சொல்லலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் செஞ்சீங்க, எனக்கு ஆபத்திலிருந்து பாதுகாத்தீங்க, உங்களுக்கு நன்றி. என் பிள்ளைகள் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே அடுத்த மாதத்தில் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்க, சந்திங்க. அப்போ நமக்கு என்ன வரும், இத்தனை செய்தவர் இதையும் செய்வார். இப்போ இவங்க நன்மைகளை பெற்றுக்கொண்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்போ பார்த்தால் என்ன சொல்றது, உங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, தாய்மார்கள் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, உங்களுக்கு வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போகிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அவன் வாங்கிப்படுவானா? வாங்கிப்படுவானா? நீங்கள் நல்லபடியாக சமைச்சு வைக்கிறீங்க, நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு கடைசியில் கை கழுவும் போது ஆமாம் ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? மூதேவி நல்லா இல்லைன்னா சாப்பிடு, ஒரு வாய் வைக்கும் போது வச்சுட்டு போயிருக்கணும்ல. புல் கட்டு கட்டுட்டு கடைசியில் என்னது, அந்த சாப்பாடு சரியில்லை, ராஜா தான் வேகமாக தலையாற்றம் போல் இருக்கு, ஸ்தோத்திரம். அப்போ அது சரியில்லைன்னா அது வந்து அது நோக்கம் என்ன, குறை சொல்லுகிற ஆவி. என்ன ஆவி? குறை. சில பேர் என்ன ருசியான குறையும் சொல்ல மாட்டாங்க, பெருமைப்படுத்தி பேச மாட்டாங்க. குருட்டு போன விட்டத்துக்கு தாண்டின மாதிரி, இந்த கோழி வந்து தவிட்டு தின்ன மாதிரி அப்படியே லபக்க 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 தின்னுட்டு ஓடியே ஒன்றும் சொல்ல மாட்டான். சில வேளை சில அம்மாமார்கள் என் மனைவி ஜீவரணையெல்லாம் முந்தை அப்படி ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இப்போல்லாம் அது மறந்துட்டாங்க. இவர் ஒரு காலத்தில் என்ன சொல்ல போகிறதில்ல, சூப்பராக இருக்குன்னு சொல்ல போகிறதே. நானும் சாப்பிடும்போது நினைப்பேன் கடைசியில் சொல்லாமண்டு, ஆனால் என்ன செஞ்சிருது, உண்ட மயக்கும் குண்டனுக்கும் அப்படி போயிடுவான். அப்படி சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கு, நாளைக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. நீ நல்லா மூக்கு பிடிக்க தின்னுட்டு சரியில்லை ஒன்றும் நல்லாலும் போனேன்னா அடுத்த தடவை எப்படி செஞ்சாலும் இவர் இப்படி தான் சொல்ல போகிறாரு. அப்போ சாம்பார் வந்து ரசமாக மாறி போயிடும். இதையும் நீ குறை சொல்ல போகிற, அதையும் குறை சொல்ல போகிற, வச்சு தின்னுட்டு போ. இப்போ நான் சொல்ல வர காரியம் புரிச்சுக்கங்க. இவங்க என்ன சொல்லி இது பண்ணியிருக்காங்க, அழுதுருக்காங்க, ஆண்டவரை குறை சொல்லி அழுதுருக்கிறாங்க. இதை தான் கர்த்தர் செய்தார், கேட்டார். ஒன்று குறை சொல்லுகிற சுபாவம். அடுத்த வரி பாருங்க, அது ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னல, ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அவங்க, எகிப்துல மனச்சாட்சி இருக்காயா கொஞ்சம் ஆச்சு இவங்களுக்கு. இவங்க சொல்றாங்க எகிப்துல நாங்க எப்படி இருந்தோம், சவிக்கியமா இருந்தோம். அப்ப என்ன வெங்காயத்துக்கு இங்க வந்த, நீ இங்க வந்தாலும் அந்த வெங்காயம் தான் உனக்கு ஞாபகத்துல வருது, ஆமா இல்லையா? அங்க பட்ட அடிமைத்தன காரியத்தை மறந்துட்டு என்ன சொல்றான், சவிக்கியமா இருந்தோம். மனச்சாட்சி இல்லாதவங்க, கொஞ்சம் கூட ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லாதவங்க. முதல் ஆண்டவரை பற்றி குறை, ரெண்டாவது என் பழைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை, சௌரியமான வாழ்க்கை, சவிக்கியமான வாழ்க்கை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு நமக்கு சவிக்கியமா இருந்தது. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத நம்முடைய உறவுகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் வித்தியாசத்தை காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா.
கடந்த வாரத்தில் அதான் செய்தி. உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை காட்டுவேன். என்ன காட்டுவேன்? கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் காணப்படணும். உங்க பிள்ளைகளுடைய அழகு வாழ்க்கை மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு எப்படி இருக்கணும்? வித்தியாசமான வாழ்க்கையா காணப்படணும். எங்களுக்கு எகிப்து சவிக்கியமா இருந்தது. ஏனே என்றால், ஏன் சவிக்கியம்னா மனம் போல வாழ்ந்தாங்க. ஒரு கண்டிஷன் கிடையாது. அவனுக்கு அவன்தான் கெட்டிக்காரன், எப்படி வேணாலும் போய்க்கலாம். அவனுக்கு ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அவன் பொழுதன்னைக்கு கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட்ற வாழ்க்கை. இவனுக்கு எப்படி இருந்துச்சா? சவிக்கியமா இருந்துச்சா? எனக்கு யோசனை பாருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை சவிக்கியமான வாழ்க்கையா? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கை சவிக்கியமான வாழ்க்கையா? சில பேர் யோசிக்கிறீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியல, அப்படிதான் இருக்கு. முன்னாடி நனையாத பாவியா இருந்த இப்ப நனைஞ்ச பாவியா இருக்கிற. அந்த ஞானசானம் வாங்கினவங்க, ஞானசானம் எடுக்காதவங்க நனையாத பாவி, தண்ணிக்குள்ள இறங்கல. ஞானசானம் எடுத்த பிறகு நனைஞ்ச பாவி. பாவி தான், அங்கேயும் பாவிதான் எங்கேயும் பாவிதான். அங்கன்னா நனையல, இங்க நனைஞ்சிருக்கிற, அவ்வளவுதான். இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் ஆண்டுக்கு அவங்க இப்படி சொல்லிதான் அழுது இருக்கிறாங்க. 10ஆம் வசனத்தை பார்த்தோம். இந்த முன்னாடி பார்த்தோம்ல, அழுதார்கள் இருக்கு. என்ன சொல்லி அழுதாங்கல்ல, ஆண்டவர் அதை கேட்டு சொல்றாரு, என்னை பத்தி நீ குறை சொன்ன, யார் கொடுப்பது? இதுவரைக்கும் உனக்கு யார் கொடுத்தது? நான் தானே கொடுத்தேன். இத்தனையும் கொடுத்தவர் இதை நான் கொடுக்க மாட்டேனா? அது இல்லாம என்னை பத்தி குறை சொன்னேன். ரெண்டாவது, கானான் வாழ்க்கை விட எனக்கு எந்த வாழ்க்கை இன்பம், சவுக்கியம்? எகிப்து வாழ்க்கை. மனச்சாட்சி இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க. இவர்கள் அப்படி சொன்னார்கள். சொல்லிட்டு கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே சொல்லிட்டு 19ஆம் வசனம் முக்கியமான காரியம். ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல, 1 மாதம் அளவுக்கு புசிப்பீர்கள். அவங்க ஒரு நேரம் கறி வேண்டும்னு அழுதாங்க. ஆண்டவர் நினைக்குது பாருங்க, எப்பா ஒரு நாளா? ஒரு நாள் பஞ்சம் தீர்ப்பான், வாச தீர்ந்துருமா? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அப்புறம் என்னது அந்த பாருங்க, 2 நாள் அல்ல, 5 நாட்கள் அல்ல, 10 நாட்கள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, 1 மாசம் நான் கறி கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா. இவங்க கேட்டது 1 நாள், ஆண்டவர் கொடுக்கிறது 1 மாசம். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர். அல்லேலூயா. நீ ஒரு காரியம் தான் கேட்ப, ஆண்டவர் உனக்கு 100 காரியங்கள் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு சித்தமானபடி நீ நடந்து கொண்டால், அவருக்கு பிரியமானபடி நடந்து கொண்டால், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக உனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்து மாதம், அடுத்த மாதம் ஏப்ரலில் 2வது வாரத்தில் ஒட்டஞ்சத்திரம் ஆஸ்பத்திரி, நம்ம CFA ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஆபிராகம் சொல்லி ஐயா செய்து கொடுக்க வருகிறார். ஏற்கனவே இங்கே ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அங்கே பழைய சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அடுத்த மாதம் 2வது வாரத்தில் பாஸ்டர் நான் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க சாட்சியெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம், பல பேரோட சாட்சி கேட்டுக்கிறோம். ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து கர்த்தர் அவங்களை உருவாக்கி இன்னைக்கு உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா கடவுள்கிட்ட பாரபட்சம் இல்லை, அவங்களை நேசிக்கிறவர் நம்மளையும் நேசிக்கிறார். இப்ப ஆண்டு சொல்றாரு, 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாசம் சாப்பிடு. 1 மாசத்துக்கு நான் உனக்கு கறி கொடுக்குறேன். 1 மாசத்துக்கு நான் கறி கொடுக்குறேன். இங்க கேட்டது 1 நாள் தான் கேட்டது, 1 மாசம். இது கேட்ட உடனே இந்த மோசை ஏற்கனவே அழுதுகிட்டு நான் செத்து போறதா நல்லா இருக்கு சொல்லி குழம்பிக்கிட்டு இருந்தவன், இதை கேட்ட உடனே இவனுக்கு டென்ஷன் ஆகி, என்னாண்டவரை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்களோட இருக்கவங்க யார் தெரியுமா? அது கீழே இருக்க வசனம் வாசிங்க. அதற்கு மோசே 6 லட்சம் பேர் எப்படி கொடுப்பீங்க? இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சு போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது. 6 லட்சம் ஆம்பளைங்க
இருக்காங்க ஐயா, நீங்க என்னமோ ஒரு உற்சாகத்துல சொல்லிட்டீங்க. ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றோம் பாருங்க. சில வேளைகளை குழம்பி போயிருந்தா ஆண்டவருக்கே நம்ம ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம ஆலோசனை ஆண்டவருக்கு பெரிய விஷயம் இல்லை, அவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றீங்க? 6 லட்சம் பேர் இருக்காங்க, ஆம்பளைக்கு மட்டும். பொம்பளைக்கு ஏகப்பட்ட பேர், பிள்ளைகள் ஏகப்பட்ட பேர். வேற நாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க, வேற ஜாதிக்காரங்களும் இவங்களோட சேர்ந்து வந்துட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு 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 சர்வே சொல்லுது, சுமார் 32 லட்ச ஜனங்கள். எத்தனை லட்சம்? 32 லட்சம். சுமார் ஏறக்குறைய, கரெக்டாக நமக்கு சொல்ல முடியல, ஏறக்குறை 32 ஜனங்கள். இவன் அதை உள்வாங்கி சொல்றான். இத்தனை பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? அது ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு நாள் 2 துண்டு வச்சா பரவாயில்ல. நம்ம ஆண்டு விழா வருது, நம்ம ஆண்டு விழாவில் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த தடவை மட்டன் அருமையான 2 பேர் நமக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியே கடாவா? கடா. ஸ்தோத்திரம். ரெட்டை கடா. நம்ம 25வது வருஷத்துலையும் வெள்ளி விழாவில் என்ன செஞ்சோம்? 2 கடா போட்டோமா? 2 கடா போட்டோம். 35வது வருஷத்தினுடைய விழாவளியும் யதார்த்தமாக வந்து சேர்ந்துருச்சு. அப்படி நம்ம திட்டமெல்லாம் போடலை. தம்பி ராஜாவுக்கு ஒரு ஆட்டுக்கடா வச்சிருக்கிறான், அது எங்கேயோ போகிறது. அன்னைக்கு போய் தண்ணி தெளிச்சு ஜோம் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கெல்லாம் விற்றா ஒரு 7-8 ரூபா வரைக்கும் என்ன செய்யும், மேலேயே போகும். ஸ்தோத்திரம். சகோதரி பாப்பாத்தி என்ன செய்யிருக்காங்க? ஸ்தோத்திரம். தேங்க்யூம்மா, உட்காருங்க. அவங்க போன ஸ்தோத்திரம் கிறிஸ்மஸுக்கே கொடுக்கலாம் பார்த்தாங்க, சின்ன குட்டியாக இருந்தது, ஆண்டு விளக்கு கொடுக்குற பாசம் சொல்லியிருக்கிறாங்க. இது யதார்த்தமாக வந்து சேர்ந்தது. நம்ம அதுக்காக திட்டம் போட்டோம், இது பண்ண என்ன செய்யலை, பண்ணலை. இது யதார்த்தமாக தேவநாம மகிமைக்காக சேர்ந்தது. என்ன சொல்கிறேன்னா, இருக்கிறவன் ஒத்த நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக எப்பா மட்டன் போடுறவங்க பார்த்து போடுங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக வரணும். நம்ம 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 சபை பொறுப்பாளர் உண்மையிலேயே பாவம். எங்களுக்கு சில நேரத்தில் வெறும் குழம்பு தான் கிடைக்கும். நீங்கள் நம்மளாலே நம்பாலும் சரி, கோடை இருக்கணும் தெரியும். ஏன்னா கடைசியில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு, எங்களெல்லாம் விட்டுட்டு முதைய சாப்பிட்டுருவார். அவர் யார் என்று நான் உங்களுக்கு அடையாளம் சொல்ல வேண்டாம். அவர் பாவம், பசிக்கு தாங்கவே மாட்டார். அதனால் நாங்களாம் என்ன செய்வோம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. போன தடவை 2 கடா வெட்டும்போது கடைசியில் சாப்பிடலாம் பார்த்தா அடிபிடிச்ச குழம்பு தான் ஊற்றுனாங்க எனக்கு. மறுபடியும் சூடு பண்ணியிருக்காங்க, அடிபிடிச்சிருச்சு. சாப்பிட முடியுமா? புகை வாசனை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது. எடுத்து வைக்கிற பழக்கம் நமக்கெல்லாம் என்னல்ல இல்லை. மக்கள் சாப்பிடணும், வர்றவங்க சாப்பிட்டோம், அவங்க சாப்பிட்டு மிச்சம் பண்ண சாப்பிடணும். இல்லாட்டி நம்ம சாப்பிடாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவோம். இது எங்களுடைய பார்முலா. இத்தனை வருஷ காலமாக சபை பொறுப்பாளர்களும் மூப்பர்களும் இப்படி தான் செய்யிருக்கிறேன். எங்கள் இவர் இருந்தார் பந்தல்காரெல்லாம், அவங்க சாப்பிட்டு பாஸ்டர், அவங்க சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம எத்தனையோ முறை சாப்பாடே இருக்காது, மறுபடியும் ஆக்கி சாப்பிடுவோம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கூட்டம் நிறையா வந்துடும், ஒரு நாள் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக வரும். அதிகமாக வந்துச்சுன்னா 10 போயிடும், கம்மியாக வந்துச்சுன்னா மிச்சமாகும். அப்போ சாயங்காலம் மறுபடியும் ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு ஐக்கிய பந்தி மாதிரி நாங்கள் சாப்பிட்றது எங்களுடைய வழக்கம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவரே 32 லட்சம் ஜனங்களுக்கு ஆளுக்கு 4 துண்டு வச்சாலும் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு போட்டாலும் பத்தாது. சமுத்திரத்தில் இருக்க மச்சங்கள் மீன்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து போட்டாலும் இவங்களுக்கு பத்தாது. ஏன்னா இவங்க சும்மா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது இல்லை. இதுதான் சாப்பாடு தான் தொட்டுக்கிறது. எப்படி சாப்பிடுவீங்களா? மூக்கு மட்டும் சாப்பிடுவீங்களா? பைபிள் வசனம் இருக்கு. நீங்க கரையை ஒரு நாள் சாப்பிட மாட்டீங்க, மூக்கு மட்டும் என்ன செய்வீங்க சொல்லுவாங்களா, குறவையில் வரைக்கும் சாப்பிட்டுட்டேன் சொல்லுவாங்களா. இவன் நினைச்சது வந்து ஆடு மாடு அடிச்சு போடுவாரு, கடல் இருக்கிற மச்சங்கள் அடிச்சு போடுவாருன்னா இவன் நினைச்சான். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நம்ம நினைவுகள் வேற. இந்த அளவத்தில் வந்தவன் கடைசியில் ஆண்டோடைய வார்த்தையே நம்பிக்கையில்லாத மாதிரி போயிடுச்சு. ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யல, எப்படி சாத்தியம், இது முடியுமா, இது நடக்குமா, சாத்தியம் இல்லை என்று சொல்லி இவன் நினைக்கிறான். நான் முன்னாடியே சொன்னேன், சாத்தியம் இல்லாதது சாத்தியப்படுத்துவது ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் கோபம் வருது ஆண்டவருக்கு. வாசிங்க 23ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தை நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா.
கர்த்தருடைய கை குறுகி இருக்கா? உன்னை போல நினைச்சிட்டியா? உன் கைமா நினைச்சிட்டியா? நீ காணிக்க போடும்போது கையை குறுக்கிக்கிறிய அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? தசமா கொடுக்கும்போது அப்படியே உள்ள இழுக்கிறிய அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு காரியம் செய்யும் போது உள்ள இழுத்துக்கிறிய அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டியா? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய திறமை இருந்தோம், அந்த பலன் இருந்தோம், செய்யறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறிய அந்த மாதிரி நினைச்சிட்டியா? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? கர்த்தருடைய வார்த்தையின்படி அடுத்து நடக்குமோ நடக்காதோ என்று என்ன இப்பொழுது காண்பாய். நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதா? அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதா? கர்த்தருடைய கை உன்னை உயர்த்த முடியாதா? கர்த்தருடைய கை உன்னுடைய வியாதியை சுகமாக்க முடியாதா? கர்த்தருடைய கை உன் பிள்ளைகளை ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு வர முடியாதா? கர்த்தருடைய கை உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கொடுக்காதா? என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காது இன்று நீ காண்பாய். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சும்மா யதார்த்தம் சொன்ன வார்த்தை, கோபத்தோடு சொன்ன வார்த்தை. எப்படி சொல்றாரு? கோபத்தை சொல்றாரு. மோசே, என் கை ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி இருக்கிறதா? என் வார்த்தைப்படி நடக்குமா நடக்காதான்னு இப்பொழுது நீ பார்ப்ப. நம்ம கோபத்தோடு ஏதாச்சும் ஒரு பந்தயம் போட்டால் வீட்டை வித்து கூட அந்த காரியம் செஞ்சிருவோம். என்ன இவ்வளவு கேவலம் பார்த்தது இல்லை பாடுறா, நான் என்ன செய்யறப்ப ஒரு சவால் விட்டு வந்துருவாங்க. அந்த சவால் நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. செய்ய மாட்டாங்களா? ஏன்னா என்ன செஞ்சிட்டோம்? சவால் போட்டுட்டோம். இல்லாட்டி என்ன செஞ்சிருவோம்? பெரிய இவன் மாதிரி சவால் போட்டான் பாரு, ஒண்ணுமே செய்யாம போட்ட சொல்லி கேவலம் சாகு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, கோபத்தை சொல்றாரு, 1 மாசம் நான் கறி கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ சந்தேகப்படாத. இப்ப மோசம் என்ன செஞ்சிட்டான்? எப்படி ஆண்டவரே சாத்தியம்? சாத்தியமா இருக்கிறது சாத்தியம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவதா நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இவரை நீங்க எந்த அளவத்துல விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறவர். ஆமென். இப்ப ஆண்டோடைய வார்த்தை பாருங்க, கீழ்காற்றை அடித்த, அது கீழே வசனம் பார்த்தீங்கன்னா, கீழ்காற்றை என்ன செய்தார்? இவன் நினைச்சது ஆடு அடிச்சு போடுவோமா மாடு அடிச்சு போடுவோமா மச்சங்களை கொண்டு போடுவோம் தான் இவன் நினைச்சான். இவன் நினைக்காத இடத்துல ஆண்டவர் காடைகளை கொண்டு வர்றார். அல்லேலூயா. இன்னைக்கு காடைக்கறியெல்லாம் ஹோட்டல்ல விற்கிறாங்க. இத்தினூண்டு அது காடைன்னா சின்னதுதான், இத்தினூண்டு இருக்கும். அதுக்கு விலை எவ்வளோ இருக்கும்? நல்ல விலையா இருக்கும். அப்படியே எண்ணெயில் போட்டு என்ன செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அது விலை பயங்கர விலைவா இருக்கும். இப்ப கர்த்தருடைய ஆவி கடல் மார்க்கத்தில் போய் பெரிய காடைகளை கொண்டு வந்து நிரப்புனதா. எது தெரியுமா? இந்த 32 லட்சம் ஜனங்கள் இருக்காங்களா பாளையம், இங்கிட்டிருந்து 1 நாள் பிரயாணம், இங்க இருந்து 1 நாள் பிரயாணம் போற அளவத்துல 2 முழம் அளவத்து வந்து அப்படி கூஞ்சி கிடந்துச்சான். 2 முழம்னா 3 அடி. எத்தனை அடிமா? 3 அடி. 1 நாள் பிரயாணம். அப்படின்னா இன்னைக்கு நீங்க 1 நாள் முழுசா நடந்தா எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? கொஞ்சம் கற்பனையா சொல்லுங்களேன். 2 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர். பிரகாஷ் 25 கிலோமீட்டர் என்ன செய்வார்? நடப்பார். 1 நாள் ஆனால் இங்கிறது 25 கிலோமீட்டர். பழனி தான் 20. உன்னுடைய இது அவ்வளோ 20. இங்கேருந்து பழனிக்கு போவேன் 25. அப்புறம் குறைஞ்சது ஒரு ஆம்பளை 50 கிலோமீட்டர் என்ன செய்யலாம்? இங்கே ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் போக முடியாதா? போக முடியாதா? தாராளமாக போகலாம். என்னை விட்டால் நான் வந்து மதுரைக்கே போயிடுவேன். இன்னைக்கு இப்போ நானே பெருமைக்கு இல்லை, நானே இங்கேருந்து காலையில் கிளம்புனா மதுரைக்கு என்ன செஞ்சிருவேன்? சாயங்காலத்துக்குள்ளே போயிடும். 1 நாள் பிரயாணம். சரிங்களா? அந்த 4-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆம்பளைங்க நடந்தாங்கன்னா எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்க? அப்படி 1 நாள் பிரயாண அளவத்துல 3 அடியில காடைகள் வந்து படுத்திருந்துச்சா. இங்கிட்டு 1 நாள் 3 அடி உயரத்துல, இத்தனை நீளத்துல
எத்தனை கோடிகள் இருந்திருக்கும். இதெல்லாம் பிறக்கிறாங்க. பிறக்கி 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 கொண்டு வந்து என்ன செய்தாங்க? வாசிங்களேன். ஆமா, குடும்பம் குடும்பமா போயிட்டாங்க. எல்லாம் பிறக்கு பிறக்கு பிறகு எல்லாம் காடைகளை பிறகு அந்த அளவுக்கு பாருங்க. அந்த அப்படி பிறக்க வேண்டியதில்லை, அப்படி வாரிக்கிட்டு வர்றதா. ஏன்னா 3 அடிக்கு கிடக்கல, வாரிக்கிட்டு வர்றதா, வேற ஒன்றும் கிடையாது. பிறக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து இதான் பாயிண்ட். தங்களுக்காக தங்களுக்காக பிடித்து வைத்தாங்களா, குவித்து வச்சாங்களா? குவித்து வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க? குவித்து வச்சிருக்கிறாங்க. பாவத்தை என்ன செய்யக்கூடாது? குவித்து வைக்க கூடாது. இந்த பூமிக்குரிய ஆஸ்திகளை குவித்து வைக்க கூடாது. நீ என்னதான் சாப்பாடு குவிச்சு வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு தான், அதுக்கப்புறம் அது எங்கே தான் போகும்? குப்பைக்கு தான் போகும். குவிச்சு வச்சாங்களாம். இன்னைக்கு சொத்தை குவிக்கிறாங்க, ஆஸ்தியை குவிக்கிறாங்க. ஆமா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப சேர்ந்தவனுக்கு குறைஞ்சு போகல, குறைச்சி எடுத்தவனுக்கு மிச்சமாகவும் இல்லை. அன்றொன்றுள்ள தேவைகளை அன்று சந்திக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் குவிச்சு வச்சாங்களாம். குவிச்சு வச்சவங்க என்ன செய்தாங்க? தங்கள் பற்களின் நடுவில் இருக்கும் இறைச்சியை மென்று தின்று முன்னே கோபம் மூண்டது. வாயில மென்னுகிட்டே இருக்கிறாங்க, இன்னும் உள்ளவோட இறக்கல. பல்லு சந்தல கறி இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம். ஏன் கோபம் வந்துச்சுன்னா, இப்ப கொடுத்த மாதிரி கொடுத்து அடிக்கிறாரு. ஏன்னா இவளுக்கு கொடுத்த பிறகு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லல. ஆண்டவரே இல்லைன்னா அழுகு தெரியுதில்ல, குறை சொல்ல தெரியுதில்ல, உன் பழைய வாழ்க்கை அது மேன்மைப்படுத்தி பேச தெரியுதில்ல. இன்னைக்கு நீ நினைக்காத கறிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது 1 மாசம் வரைக்கும் சாப்பிட சொன்னா இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? அல்லேலூயா தூதி மகிமை அப்படி பாட்டுல பாடி இருக்கணும். தந்தானே துதிப்போமே. எது கொடுத்தவங்களுக்கு? கறி கொடுத்தவங்களுக்கு. இப்படி ஏதாச்சும் பாட்டு பண்ணாங்களா? நன்றி சொன்னாங்களா? இல்ல. குறை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு நன்றி சொல்ல தெரியல. கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? குறை சொல்லுகிற இவங்களுக்கு நன்றி சொல்ல தெரியல. இப்ப இவ்வளவு கொடுத்துட்டாரு. இது ஒரே நேரத்தில் நடக்கிற சம்பவம் இல்லை. எல்லாம் கூச்சி 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 வச்சுட்டான். அவங்க எதுக்கு இதுல இருந்து எனக்குப்பா, இதுல இருந்து எனக்குப்பா அப்படி நினைச்சிட்டான். மழை போல குவிச்சு வச்சுக்கிட்டு இப்ப திங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரத்தில் ஒருத்தர் கூட கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி என்று சொல்றதுக்கு என்ன இல்லை. அப்போ ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? பழைய ஏற்பாடு ஆண்டவருக்கு அப்படிதான் கோபம் வரும். சரிங்களா? கோபம் வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. வாதித்தார், இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார். கிம்ரோத் அத்தாவா என்று பெயர் விளங்கிற்று. விளங்குதுங்களா? இச்சித்தவர்களை எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க? அதே இடத்துல அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்க போக வேண்டியவர்கள்? கானானுக்கு போக வேண்டியவர்கள். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள். விளங்குதுங்களா? பரலோகத்து குறித்து நினைப்பே இல்லாம பூமிக்குரிய காரியங்களையே யோசிச்ச இச்சித்ததுனால கேட்டதை கொடுத்தார். ஆனா என்ன செய்யல, அதில் இது பண்ண முடியல. பல்லு சந்தில கறி இருக்கும் போதே என்ன செஞ்சிட்டாரு? அப்ப சாப்பாடு நமக்கு ஒரு முக்கியம் இல்லை, இந்த உலகத்தின் காரியம் முக்கியம் இல்லை, நித்தியம் தான் நமக்கு முக்கியம். அப்ப எபேசியர் 3:20 வாசிச்சோம்ல, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறோம். இங்க ஒரு நாள் கறி கிடைச்சா போகிறது, வாயெல்லாம் செத்து போய் நமக்கெல்லாம். இப்போ நீங்களாம் நினைக்கிறீங்க 1 வாரம் கறி சாப்பிடாம போனால் எப்படி இருக்கும்? யாரையாச்சும் பிடிச்சி கடிச்சு அப்படியெல்லாம் இருக்கு. நாக்கெல்லாம் நம்மன்னு இருக்கும், என்னென்னமோ சொல்லுவாங்க. அருமைக்குரியவர்களை, நீ ஒரு நாள் கேட்ட ஆண்டவர் உனக்கு 1 மாசத்துக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ வசனம் நான் சொல்லி இது பண்ணுறேன், முடிக்கிறேன். 23 வசனம் மறுபடியும் வாசிங்க. 23. அதற்கு கர்த்தர் நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, உன்னை ஆசீர்வதிக்காதபடி கர்த்தர் கை ஒன்று குறுகி போகவே இல்லை.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுக்கு பிரியம். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கதே ஆண்டவருக்கு பிரியம். என் இறைச்சிக்கூடாதபடிக்கு என் கைகள் குறுகி இருக்கிறதோ, ஆண்டுடைய வார்த்தை நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகப்படாதீங்க. நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத என்று அடுத்த வரி, இப்பொழுது காண்பாய். நடந்த விஷயம் சொல்லுகிறார், நடக்க போற விஷயம் சொல்லு. காண்பாய்னா எதிர்காலம். கடவுள் உன் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுவதை நீ காண்பாய், உன்னை உயர்த்துவதை நீ காண்பாய், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கதை நீ காண்பாய், உன்னுடைய கடன் தொல்லையெல்லாம் நீக்குவதை நீ காண்பாய். நீயே பார்ப்ப, உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீயே பார்ப்ப. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்துக் கொள்ளுவோம், அவரை மாத்த நம்பிக்கையா இருப்போம். அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வார்த்தை. நாம நினைச்சதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கடவுள் நமக்கு கிருபை செய்கிறவராக.